அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள். நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா. இன்றைக்கு நாம் காணவிருப்பது 3 ராட்சதர்கள் ஒன்று சேருவர் 2021ஆம் ஆண்டு உலகில் என்ன நடக்கும், பாபா வங்காவின் அதிர்ச்சி கணிப்பு. இது பற்றி விரிவான தகவலை காணலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உலக நிகழ்வுகளை முன்பே கணிக்கக்கூடிய பாபா வங்கா அடுத்து வரும் 2021ஆம் ஆண்டு என்ன நடக்கும் என்பதை கணித்து கூறியிருப்பதில் சில முக்கிய தகவல்கள் தெரிய வந்துள்ளன. பல்கேரியா நாட்டை சேர்ந்தவர் பாபா வங்கா. இவர் பிறந்ததும் 12 வயது வரை ஆரோக்கியமாக வளர்ந்து வந்துள்ளார். ஆனால் அதன் பிறகு அவருடைய கண் பார்வை திறன் குறைந்து பின்னர் முற்றிலுமாக பார்வை இழந்துள்ளார். இருப்பினும் பாபா வங்கா கணித்து கூறும் ஒவ்வொரு நிகழ்வும் சரியாக நடந்துள்ளது. இவர் 1996ஆம் ஆண்டு தன்னுடைய 85 வயதில் உயிரிழந்தார். ஆனால் அதற்கு முன்னதாக பல விஷயங்களை முன்கூட்டியே கணித்து கூறியுள்ளார். குறிப்பாக அமெரிக்காவில் உள்ள வர்த்தக கோபுரங்கள் மீது விமான தாக்குதல் நடைபெறும் என கூறினார். அதே போன்று அந்த தாக்குதல் நிகழ்ந்து உலகையே அதிர வைத்தது. அமெரிக்காவின் 44வது ஜனாதிபதியாக ஒரு கருப்பினத்தவர் பதவி ஏற்பார் என கணித்தார். அதேபோல் ஒபாமா ஜனாதிபதியாக பதவியேற்றார். பின்னர் 2016ஆம் ஆண்டு ஐஎஸ் தீவிரவாத இயக்கம் வலிமை பெறும் எனவும் ஐரோப்பாவில் இருந்து பிரித்தானிய விலகும் எனவும் கணித்தார். இதைத் தொடர்ந்து தன்னுடைய குடிமக்கள் மீது சிரியா ஜனாதிபதி ரசாயன தாக்குதலை நடத்துவார் என கணித்தார். இப்படி இவர் கூறும் விஷயங்களில் பல 68% முதல் 85% வரை நடந்துள்ளது. இதனால் இன்னும் அடுத்த ஆண்டு வருவதற்கு ஒரு சில வாரங்களே உள்ளதால் இவரின் கணிப்பு என்னவாக இருக்கும் என பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் வரும் 2021ஆம் ஆண்டு குறித்து பாபா வங்காவின் கணிப்புகள் இங்கே பார்ப்போம். ஐரோப்பா மீது மஸ்லின் தீவிரவாதிகள் படையெடுப்பை கொண்டு வரும். நமது கண்டம் மஸ்லின் படையெடுப்பாளர்களிடமிருந்து ரசாயன தாக்குதல்களை எதிர்கொள்ளும் என்றும் கணித்துள்ளார். வரும் அடுத்த காலகட்டத்தில் ஐரோப்பிய கண்டம் அதன் இருப்பின் முடிவை எட்டக்கூடும். அதாவது இவர் ஐரோப்பியர்களுக்கு எதிராக தீவிரவாதிகள் ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்துவார்கள். 2021ஆம் ஆண்டு ஐரோப்பாவின் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு எதிரான ஒரு கொலை முயற்சியையும் அவருக்கு ஒரு மிக பெரும் அச்சுறுத்தல் அவரது நாட்டிலிருந்தே வரக்கூடும். மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மர்மமான நோயால் நோய்வாய்ப்படுவார். அது அவரை காது கேளாதது மூளை பிரச்சனை சம்பந்தமான நோயாக இருக்கும். இந்த பிரபஞ்சத்தில் வாழ்க்கை கண்டுபிடிக்கப்படும். அதாவது திடீரென்று பூமியில் உயிர் எவ்வாறு தோன்றியது என்பது தெளிவாக தெரியும். அடுத்த 200 ஆண்டுகளில் பிற உலகங்களிலிருந்து மக்கள் தங்கள் ஆன்மீக உடன்பிறப்புகளுடன் தொடர்பு கொள்வார்கள். சோவியத் யூனியன் 21ஆம் நூற்றாண்டின் முதல் காலாண்டில் மீண்டும் கட்டப்படும். ரயில்கள் சூரிய ஒளியை பயன்படுத்தி பறக்கும். பெட்ரோல் உற்பத்தி நின்றுவிடும். சூரிய ஆற்றல் பற்றி அதிக விவாதங்கள் எழும். ஒரு வலிமையான டிராகன் மனித குலத்தை கைப்பற்றும். 3 ராட்சதர்கள் ஒன்று கூடுவார்கள். அதில் சிலரிடம் சிவப்பு பணம் இருக்கும் என்று கணித்துள்ளார். டிராகன் என குறிப்பிடுவதை சீனா என்று சிலர் கருதுகின்றனர். 3 ராட்சதர்கள் என்பதை ரஷ்யா, இந்தியா, சீனா ஆகியவையாக இருக்கலாம். பணம் சிவப்பாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளதால் அது சீனாவின் யுவான் நோட்டுகள் சிவப்பு நிறத்தை கொண்டிருக்கும். எனவே இது நிச்சயமாக சீனாதான் என்று சிலர் கருதுகின்றனர். மனிதர்கள் புற்றுநோயிலிருந்து விடுபடுவர். அதாவது புற்றுநோய் இரும்பு சங்கிலிகளால் பிணைக்கப்படும் நாள் வரும் என கணித்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.